எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 டிசம்பர் 2020 நாளுக்கானது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 டிசம்பர் 2020 நாளுக்கானது. முதல் கேள்வி, 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாத சரக்கு சேவை வரி வருவாய் எவ்வளவு? 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாத சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி வரி வருவாய் எவ்வளவு? இது சரியான விடை ஆப்ஷன் சி, 1,04,963 கோடி ரூபாய். அடுத்தது இரண்டாவது கேள்வி, மக்களவையின் புதிய தலைமை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மக்களவையின் புதிய தலைமை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, உத்பல் குமார் சிங். உத்பல் குமார் சிங். அடுத்தது மூன்றாவது கேள்வி, இந்திய கடற்படையால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் இலக்கை துல்லியமாக தாக்கும் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணை 1 டிசம்பர் 2020 வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது? இந்திய கடற்படையால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் இலக்கை துல்லியமாக தாக்கும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை 1 டிசம்பர் 2020 வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 300 கிலோமீட்டர். அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் எல்லை பாதுகாப்பு படையினரின் எழுச்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் எல்லை பாதுகாப்பு படையினரின் எழுச்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை டிசம்பர் 1. டிசம்பர் 1. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் உலகளவில் 5G இணைப்புகளின் எண்ணிக்கை 350 கோடியை எட்டும் என தொலைத்தொடர்பு நிறுவனமான எரிக்சன் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது? இது சரியான விடை 2026. அடுத்தது, இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி 2020-21ஆம் நிதியாண்டில் எத்தனை சதவீதமாக இருக்கும் என சர்வதேச தர மதிப்பீட்டு நிறுவனமான S&P தெரிவித்தது? இது சரியான விடை -9. அடுத்தது, ஆஸ்திரேலியா இராணுவத்தின் விக்டோரியா கிராஸ் என்ற உயரிய விருது பெற்ற முதல் கடற்படை வீரர் யார்? ஆஸ்திரேலிய இராணுவத்தின் விக்டோரியா கிராஸ் என்ற உயரிய விருது பெற்ற முதல் கடற்படை வீரர் டெட்டி ஷியான். டெட்டி ஷியான். அடுத்தது, இங்கிலாந்து நாட்டின் புதிய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இங்கிலாந்து நாட்டின் புதிய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை நாதீம் ஜஹாவி. நாதீம் ஜஹாவி. அடுத்தது, சமீபத்தில் காலமான மாநிலங்களவை எம்பி அபய் பரத்வாஜ் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான மாநிலங்களவை எம்பி அபய் பரத்வாஜ் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இது சரியான விடை குஜராத். அடுத்தது 10வது கேள்வி, எந்த மாநிலத்தில் மின் விநியோகத்தை சீரமைக்க ஆசிய வளர்ச்சி வங்கிக்கும் இந்திய அரசுக்கும் இடையே 132.8 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கடன் ஒப்பந்தம் 1 டிசம்பர் 2020 கையெழுத்தானது? இது சரியான விடை மேகாலயா. அதாவது மேகாலயா மின்சார விநியோகத்துறை மேம்பாட்டு திட்டத்திற்கான இந்த ஒப்பந்தத்தில் நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறையின் கூடுதல் செயலர் டாக்டர் CS மொஹாபத்ரா மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்தியா பிரிவுக்கான இயக்குனர் திரு டகேயோ கொனிசி ஆகியோரிடையே கையெழுத்திட்டனர். அடுத்தது, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக எத்தனை நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 1 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தார்? இது சரியான விடை 10 நீதிபதிகள். யார் யார் என்று அந்த பட்டியல் பின்வருமாறு: கண்ணம்மாள், சண்முக சுந்தரம், சாந்தி குமார், முரளி சங்கர், மஞ்சுளா ராமராஜு, தமிழ்ச்செல்வி சந்திரசேகரன், சிவஞானம் வீராசாமி, இளங்கோவன் கணேசன், நக்கீரன் மற்றும் ஆனந்தி சுப்பிரமணியம் ஆகிய 10 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 63ஆக உயர்ந்துள்ளது. தற்போது காலி பணியிடங்கள் 12ஆக உள்ளது. அடுத்தது, சர்வதேச 20 ஓவர் போட்டியில் அதிவேக சதமடித்த நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கிளென்
பிலிப்ஸ் சர்வதேச 20 ஓவர் போட்டியில் அதிவேகமாக சதமடித்த நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை படைத்தார். அடுத்தது 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்காக சுழல் நிதியாக ரூபாய் 16 கோடி நிதியை உருவாக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. மகாராஷ்டிரா இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் 100வது இயற்கை எரிவாயு நிலையத்தை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 1 டிசம்பர் 2020 திறந்து வைத்தார். ரயில்வே வாரியத்தின் தலைவர் திரு வினோத் குமார் யாதவ் வாரணாசியில் உள்ள பனாரஸ் ரயில் என்ஜின் தயாரிப்பு தொழிற்சாலையில் இருந்து 40வது 6000 குதிரை திறன் கொண்ட மின்சார ரயில் என்ஜினை காணொலி வாயிலாக 1 டிசம்பர் 2020 கொடியசைத்து துவக்கி வைத்தார். அடுத்தது தேசிய அனல் மின் நிறுவனமான NTPC-யின் துணை நிறுவனமான NTPC வித்யுத் வியாபார் நிகாம் நிறுவனத்தின் பசுமை மரக்கறி ஹேக்கத்தானை மத்திய இணையமைச்சர் திரு RK சிங் அவர்கள் 1 டிசம்பர் 2020 தொடங்கி வைத்தார். அந்தமான் நிக்கோபர் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் பாண்டே கடந்த ஓராண்டில் சிறப்பாக செயல்பட்ட ஜாட் படைப்பிரிவின் 12வது காலாட்படை, உத்குரோஸ் கடற்படை விமான தளம், தன்வந்தரி இந்திய கடற்படை மருத்துவமனை கப்பல் ஆகியவற்றிற்கு 2019-20 ஆண்டுக்கான யூனிட் அப்ரிசியேஷன் விருதை 1 டிசம்பர் 2020 வழங்கினார். அடுத்தது சந்தை போட்டி சட்டம் 2020 பிரிவு 31 ஒன்றின் கீழ் ஸ்ரீ காளஹஸ்தி பைப்ஸ் நிறுவனத்தை எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் நிறுவனத்துடன் இணைக்க இந்திய சந்தை போட்டி ஆணையம் 1 டிசம்பர் 2020 ஒப்புதல் வழங்கியது. அடுத்தது பங்குகள் மாற்றம் மூலமாக ரிவிகோ நிறுவனத்தை ஸ்பிரிங் கேண்டர் முதலீடு நிறுவனம் வாங்குவதற்கு இந்திய போட்டி ஆணையம் 1 டிசம்பர் 2020 அனுமதி வழங்கியது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 டிசம்பர் 2024க்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 டிசம்பர் 2024க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.